இந்த தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் போய் கேளுங்க, ஐயா கிளீன் இந்தியா உங்க வீட்டையே கிளீன் பண்ணாம இருக்கீங்களே, உங்க வீட்டுக்காரம்மா கேக்குறாங்களே தேடுறாங்களே, அவளை கூட்டி வச்சீங்க ஐயா, நீங்க வாழ வேண்டாம், நீங்க தொடாந்த மனைவியாகிய சகோதரியோடு இருங்க. ஐயா நரேந்திர மோடி அவர்களே, மனைவியாகிய சகோதரியோடு இருங்க ஐயா, எங்க இந்தியாவுக்கு மாதிரியா இருக்கும் ஐயா. 2 பிள்ளையை தத்தெடுத்து வழங்கய்யா, அப்பதான் எல்லாரும் தத்தெடுத்துருவாயா. நரேந்திர மோடி தத்தெடுத்தான்னா 1 கோடி பிஜேபி ஆளும் தத்தெடுத்துருவான், 1 கோடி அனாதை இல்லைகளே இல்லாம போயிருயா. நீங்க டெல்லியில ஒரு தெருவை தீக்குன்னு தூத்தத்தை விட்டுட்டு உங்க வீட்டை முதல்ல பெருக்குங்கய்யா. நமக்கு சொல்றதுக்கு தில்லு இல்ல, நம்ம சொல்றதுக்கு பயம் வேற, எவனாவது அடிச்சு விடுவாங்க. மோடி இல்ல மூடி வந்தாலும் அழ மாட்டாங்க. உண்மையதானே சொல்றேன், உண்மையதானே சொல்றேன். என் வேதம் நான் சொல்லுவேன், என் வேதம் சொல்லு தன் சொந்த குடும்பத்தை நடத்த சபையை நடத்தக்கூடாதுன்னுட்டு. சபையை நடத்தாம தேசத்தை எப்படி நடத்துறதியா? முதல்ல கூப்பிட்டு உள்ள வச்சு நீ தொட வேண்டாம், அவ போடுற கொடுக்கிற காப்பியை கொடுக்க வேண்டாம், கூடையாவது வச்சு நாங்க பாக்கட்டும்யா. 2 பிள்ளைய தத்தெடுத்து இந்த 7 பிள்ளைங்களை நான் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லும். நீர் மட்டும் ராகுல் காந்தி அங்க தேனிலவுக்கு போனா நீர் பேசலாமா? ஏதாவது ஒரு 7 வீட்டுல போய் காப்பி சாப்பிட்டானா உடனே தேனிலவுக்கு போனார்னு நீர் பேசலாமா? நீர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்னால. இப்ப நாங்க உங்களை கேட்டா, உண்மையை கேட்டா யாயா இடிக்குது சொல்லுயா, சொல்லுயா. 1 கோடி பிஜேபி மெம்பர்களை உருவாக்குற நீங்க, ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைய ஆதரிக்கட்டும் சொன்னா எவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்கும்பா. 1 கோடி பேருக்கும் கம்பு வாங்கி கொடுக்கறியடா, அடிக்கிறதுக்கு கலை கத்து கொடுக்கறியடா, அதை குத்து கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு பிள்ளைய தத்து எடுக்க கூடாதாடா? சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தத்தெடுக்கிறத விட்டுட்டு குத்து கொடுக்க சொல்றியடா, தத்தெடுக்கடா குத்து. இந்த இந்தியாவில ஆர்ஃபனேஜே இல்லாம ஆயிருண்டா, ஆர்ஃபனேஜ் இல்லாம ஆயிருண்டா. இதை செய்யா அமித்ஷாவே நீர் செய்யும்.